என் உயிரின் உயிர்கொல்லி நீயும் பாகம் 1. சேலத்தில் ஒரு பிரைவேட் பள்ளியில் சயின்ஸ் டீச்சராக கடந்த 3 வருஷமா பணியாற்றிட்டு வரா மதுரா. பள்ளியில் மாணவர்களோட வகுப்பில் தன்னோட கடமையை சிறப்பாக செஞ்சு தன்னோட சிரித்த முகத்தை எப்பவுமே காட்டுவா. ஆனா தன்னோட அறைக்கு வந்துட்டா கூட்டுப்புழுவா தன்னை ஒடுக்கிக்குவா. அவள் சிரித்தே பார்த்ததில்ல ராஷ்மிகா. காரணத்தை எவ்வளவோ தடவை கேட்டும் பலனே இல்லை. மது என்ற அழைப்பில் ஜன்னல் ஓரத்தில் எதையோ வெறித்தபடி நின்றிருந்த மது திரும்பி ராஷ்மிகாவை என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தா. பசிக்குது மது, கேண்டீன் இன்னும் கொஞ்ச நேரத்துல க்ளோஸ் பண்ணுவாங்க, ப்ளீஸ் வாயேன், சாப்பிட்டு வந்துடலாம் என்று அழைத்தாள். சரி என்று தலையசைத்தவள் ராஷ்மிகாவோட போனான். மது, இந்த கேண்டீன் சாப்பாடு வர வர சரியே இல்லை, வயிறு வலிக்குது, ஹாஸ்டல் மேடத்துக்கிட்ட நாளைக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் என்றாள். மனசாட்சியே இல்லாம சமைக்கிறாங்க என்று புலம்பியபடி வந்த ராஷ்மிகா மதுவிடம் எந்த பதிலுமே வராதனால அவளை திரும்பி பார்த்தா. அவ மௌன சாமியாரா வர்றதை பார்த்து பெருமூச்சு விட்டா. மது, நீ ஏன் எப்பவுமே இப்படியே இருக்க? இப்படி பேசாம உன்னால எப்படிதான் இருக்க முடியுதோ? நான் பேசாம இருந்தா செத்தே போயிடுவேன் என்றா ராஷ்மிகா. செத்த பெணம் எப்படி பேசும் அப்படின்னு சொன்ன மதுவை திடுக்கிட்டு திரும்பி நல்லா பார்த்தா அவளுடைய முகத்தை. கண்கள்ல கண்ணீர் நிற்க, இதழ்களை சிரிச்சு வெற்று புன்னகை புரிந்தவளை பார்த்தப்போ ராஷ்மிகாவுக்கு அஜந்தா ஓவியத்தை பார்க்குற மாதிரியே ஒரு பிரம்மை ஏற்பட்டுச்சு. அதுக்குள்ள டைனிங் ஹால் வர 2 பேரும் அமைதியா உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. மது, உன்னோட விரல் என்ன வெண்ட பிஞ்சு மாதிரி இருக்கே என்று ஒருவன் தன் காதில் கிசுகிசுப்பது போல மது மனதில் பிரமை தோன்ற திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். யாருமே இல்லை, எல்லாம் பிரமை அப்படின்னு உணர்ந்தவளோட தொண்டையில அதுக்கு மேல உணவு போகாம தொண்டை அடைக்க தட்டுல தன்னோட கையை கழுவினான். ஏய் மது, என்னடி இப்படியா பாதி சாப்பாட்டுல கையை கழுவுறது அப்படின்னு ராஷ்மிகா கேட்க, என்னால இப்போ ஒண்ணுமே சாப்பிட முடியல என்றாள். நீ வரும்போது இருந்ததை விட இப்போ நீ எவ்வளவு மெலிஞ்சு போயிட்ட தெரியுமா மது? இப்படியே போனா உன் உடம்புல சதையே இருக்காது கிள்றதுக்கு என்றாள் கவலையுடன். அவ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கிறத பார்த்தவ வேகமா சாப்பிட்டுட்டு வாடி போகலாம் என்றாள். 2 பேரும் மறுபடியும் தங்களோட அறைக்கு வர தனது படுக்கைக்கு சென்று தன் கண்களை வழக்கம் போல அழுந்த மூடிக்கிட்டா. இது வழக்கம்தான் அப்படின்னாலுமே ராஷ்மிகாவும் தனது படுக்கைக்கு போய் ஹெட்போனை மாட்டிட்டு அலைபேசியில படம் பார்க்க ஆரம்பிச்சான். விழிகளை அழுந்த மூடிட்ட மதுராவோட மனசுல முழுசா பாரமா வந்து அமர்ந்துட்டான் அவனுடைய சித்தார்த். இப்போ அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? தன்னோட மனைவியோட படுக்கையில கொஞ்சிட்டு இருப்பானோ, இல்ல அவ கூட வெளியில சந்தோஷமா போயிருப்பானோ, இல்ல 2 பேரும் சேர்ந்து சமையல் அறையில சமைச்சிட்டு இருப்பாங்களோ? இப்போ அவனுக்கு ஒரு குழந்தை கூட இருக்கலாம் என்று எண்ணமிட்டவளின் விழிகள்ல கண்ணீர் ஆறாக பெருகியது. அதை கட்டுப்படுத்துற வழி தெரியாம திணறி போனா மதுரா. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம்? எனக்குன்னு இந்த உலகத்துல எந்த உறவுமே நிலைக்காதா? அவ பிறந்த கொஞ்ச நாள்லயே அவளுடைய பெற்றோர்கள் விபத்துல இறந்தது. அதுக்கப்புறம் அவ அவளுடைய அம்மாவோட தங்கச்சி வீட்டுல வேலைக்காரியா வளர்ந்தது. அதுக்கப்புறம் அவளுடைய வாழ்வில் வசந்தமா வந்த சித்தார்த், அவளுடைய அத்தை பையன். ஐயோ சித்தார்த், என் நினைவுகள்ல இருந்து என்னை ஏன் தினமும் கொண்டுட்டு இருக்கீங்க? போயிடுங்க, வரவே வராதீங்க, பிளீஸ் வரவே வராதீங்க என்று மனதில் அழுதவள் கண்ணீரில் கண்கள் வழிய கண்ணீரை தடுக்க முடியாமல் விக்கி விக்கி அழுதபடி ஓய்ந்து போய் தூங்க ஆரம்பித்தாள். அடுத்த நாள் பள்ளிக்கு கிளம்பியவள் தன்னோட முகத்தை கண்ணாடியில பார்த்தவளுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. கண்ணு முகம் எல்லாம் வீங்கி பார்க்கவே கேவலமா இருந்தது. இப்படியே ஸ்கூலுக்கு போனா தங்கிட்ட படிக்கிற பசங்க கேள்வி கேட்டே கொண்டுடுவாங்களே, அதிலும் 11, 12ஆம் வகுப்பு படிக்கும் டீனேஜ் பசங்க வேற. அவங்க கற்பனை குதிரையெல்லாம் வேகமா ஓட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நினைச்சவ ஸ்கூலுக்கு லீவ் சொல்லிடலாமா அப்படின்னு யோசிச்சா. அதுக்கப்புறம் இங்கே இருந்தா சித்தார்த்தோட நினைவுகள்ல அவ சித்திரவதை செய்யும் போது என்ன பண்ண முடியும் என்று உணர்ந்தவள் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவ முன்னாடி
ஐஸ் கட்டிகளை கொண்டு வந்து நீட்டினா ராஷ்மிகா. எடுத்துக்கோ, இதை வச்சு போய் நல்லா வாஷ் பண்ணிட்டு வா, கொஞ்சம் பெட்டரா இருக்கும் என்றார். எதுவுமே பேசாம அதை வாங்கிட்டு பாத்ரூம்குள்ள போனா மதுரா. வெளியே வந்தவக்கு இப்போ முகம் கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு. ஸ்கூலுக்கு கிளம்பி சென்றவளுக்கு பஸ்ல போகும் அந்த அரை மணி நேரமும் வேற வகையான சித்திரவதை இருந்துட்டு தான் இருக்கும். வேலை இல்லாம இருக்கும் அத்தனை நேரமும் அவளுக்கு சித்தார்த்தோட நினைவாவே இருக்கும். எவ்வளவு முயன்றும் அவனுடைய நினைவுகளை கட்டுப்படுத்தவே முடியாது. அவளுடைய எண்ணங்களை அதன் போக்குல விட்டுட்டா. அவனை பிரிஞ்ச அந்த நாளை வழியோட நினைச்சு பார்த்தா. அவன் பேசிய வார்த்தைகள் இதயத்தை பிளக்கிற மாதிரி வலியை இப்பவுமே உணர்ந்தா மதுரா. நானும் என் பொண்டாட்டியும் சேர்ந்து 2 அழகான குழந்தைகளை பெத்துப்போம். அவ கர்ப்ப காலத்துல தரையில கால் படவே விட மாட்டேன். அவளை அன்பாலே குளிப்பாட்டுவேன். அவளை அணுவணுவா ரசிச்சு வாழ்ந்து அவளை என்னோட அன்புக்கு அடிமையா வச்சுப்பேன். என்னை இழந்ததுக்காக நீ காலம் முழுவதும் கண்ணியாவே இருந்து நாங்க வாழ்றத பார்த்து மனம் வெதும்பி காலம் முழுசும் நீ கஷ்டப்பட போறடி பாருடி. என்னை உதறிட்டு போற நீ காலம் முழுசும் என்னை நினைச்சே சாக போற பாரு என்று கொதித்து சாபம் விட்டான் சித்தார்த். அவன் கொடுத்த சாபம் இம்மி அளவும் குறையாம இப்பவுமே அனுபவிக்கிறான். அணு அணுவா அவளுடைய உயிர்ல கலந்து உயிர்கொல்லியா மாறி தினம் தினம் கொண்டுட்டு இருக்கான். அவளுக்கு இப்போ இருக்கும் ஒரே நிம்மதி அவனுடைய மனைவியோட அவன் குழாவி கொண்டிருப்பத பார்க்காம விலகி யாருக்கும் தெரியாம ஒதுங்கி இருக்கிறது மட்டும்தான். அவ இருக்கிற இடம் தெரிஞ்சா அவ மனைவியை கையோட கூட்டிட்டு வந்து அவ முன்னாடி காட்டி இன்னும் சித்திரவதை பண்ணுவான் அப்படின்னு மனசுல விரக்தி புன்னகையோட நடிச்சா. பள்ளி வந்ததும் மற்றவங்களெல்லாம் மறந்துட்டு பள்ளி வேலைகள்ல முழு கவனத்தோட இறங்கினா மதுரா. மாணவர்கள் எப்போதுமே மதுராவோட வகுப்பை ஆர்வத்தோட எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. இதே போல மதுராவோட வாழ்க்கை நகர ஒரு நாள் எப்பவும் போல வகுப்புல முழு கவனத்தை செலுத்தி பாடத்தை எடுத்துக்கொண்டிருந்தவளை திடீர்னு பியூன் வந்து மதுராவை பள்ளி முதல்வர் அழைப்பதாக சொன்னார். அவளும் வகுப்பிலிருந்து பள்ளி முதல்வரை சந்திக்க அவர் அறைக்கு போனவ அங்கு சித்தார்த்தின் அண்ணன் கௌதமனை சத்தியமா அவ எதிர்பார்க்கவே இல்லை. அவன் அவளையே பார்த்துட்டு இருக்க மது அதிர்ச்சியை வெளிக்காட்டாம பள்ளி முதல்வர் முன்னாடி வந்து நின்னான். அவனை பார்த்த வினாடி நெஞ்சத்துல ஒரு வலி வந்தது உண்மை. ஆனா அதை வெளிக்காட்டினா அவ தோல்வி அடைந்ததாக இருக்கும் அப்படின்னு மனசுல நினைச்சுவ தன் பலவீனத்தை காட்டாம தைரியமாவே நின்னான். அவளை பார்த்த கௌதமன் தான் தன்னை சமாளிக்க அரும்பாடுபட்டான். மதுவை பார்த்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. இவ இங்க என்ன பண்றா அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்க மிஸ் மதுரா அப்படின்னு அழைச்சாரு பள்ளி முதல்வர். இவர் அவரோட மகள் பவித்ராவை நம்ம ஸ்கூல்ல 9ஆம் வகுப்புல சேர்க்க வந்திருக்காரு. அவருக்கு நம் பள்ளியோட நீட் கோச்சிங் பத்தி எல்லாம் தெரியணுமா? நீங்க தானே நீட் கோச்சிங் கூட இன்சார்ஜ், இவருக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க எஸ் மேடம் என்றவள் வாங்க சார் என்று கௌதமனை பார்த்து அழைத்தாள். அவளை பின்தொடர்ந்து சென்றவன் அவளது இருப்பிடத்திற்கு சென்றதும் அவனை உட்கார சொல்லிட்டு நீட் கோச்சிங் பத்தி விவரிக்க தொடங்கினான். அதை எதுவுமே கவனிக்காம மது நீ எப்படி இருக்க, எங்க தங்கி இருக்க, 3 வருஷமா உன்னை தேடாத இடமே இல்லை தெரியுமா, நீ இங்கதான் 3 வருஷமா இருக்கியா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சரா மாரியா கேள்வி கேட்டவன் இங்க உன்னை சித்தார்த்து பார்த்தா என்று சொன்ன அடுத்த வினாடியே கண்கள் தீயா எரிய மிஸ்டர் கௌதம், நீங்க நீட் கோச்சிங் பத்தி தெரிஞ்சுக்க வந்தீங்க, அத நான் சொல்றது என்னோட கடமை, அதை பத்தி கேட்கறதா இருந்தா கேளுங்க சொல்றேன், மத்த விஷயம் பேசுறதா இருந்தா பிளீஸ் நீங்க போகலாம் அப்படின்னு வாசலை நோக்கி கைகளை காட்ட அவன் அதிர்ந்தே போனான். வாயிலா புள்ள பூச்சியாய் இருந்தவ இவ்வளவு பேசுறாளே அப்படின்னு ஆச்சரியத்தோட அவளை பார்த்தவன் சரிங்க மேடம் நீங்க நீட் கோச்சிங் பத்தியே சொல்லுங்க என்றான் தன்மையோட. அவளும் அவளுடைய தொழில கண்ணும் கருத்துமா செஞ்சு அவனுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சா. எல்லாத்தையும் கேட்டவன் சரிங்க மேடம் எனக்கு உங்க ஸ்கூல் திருப்தியா இருக்கு, என்னோட பொண்ணுக்கு அட்மிஷன் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னபடி எழுந்து வாசல் வரைக்கும் போனவன் ஒரு வினாடி நின்னு திரும்பி அவளை பார்த்தான். மதுரா நீ ரொம்ப இழைச்சு போயிட்ட, உனக்கு நாங்க பண்ண துரோகம் மன்னிக்கவே முடியாத துரோகம், மன்னிப்பு கேட்க கூட எங்களுக்கெல்லாம் தகுதி கிடையாது, நாங்க அதுக்கான தண்டனைய இப்போ ரொம்ப அனுபவிக்கிறோம், முடிஞ்சா மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சபடி அங்கிருந்து போனான் கௌதம். கௌதம் போனதும்
ஓஞ்சு போய் அங்க நாற்காலியில உட்கார்ந்தா மதுரா. அவன் வந்த சில நிமிஷங்கள்லயே தனக்கு வந்த தலைவலியால தலையை பிடிச்சிட்டு உட்கார்ந்தவ இனி அவளுடைய வாழ்க்கையில நிம்மதியா இருக்க போறதில்ல அப்படிங்கறத நல்லா உணர்ந்தா. யாருக்குதான் தன்னோட இறக்க இடம் தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சு இவ்வளவு தூரம் ஓடி வந்தாலும் இனி அது அவனுக்கு தெரிய போகுது. இனி அவன் நேர்ல வந்தா அப்படின்னு யோசிக்கும் போதே தலை பிளக்குற மாதிரி வலி உண்டாச்சு. அவனை பார்க்க நேர்ந்தா தன்னோட நிலை என்ன அப்படிங்கறத யோசிக்கும் போதே மனசு ரொம்ப வலிச்சுது. இனி ஒரு வினாடி கூட இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணவ உடனே தன்னோட ரிசைன் லெட்டரை எழுத ஆரம்பிச்சான். தன்னோட ரிசைனேஷன் லெட்டரை எழுதி பள்ளி முதல்வர்கிட்ட கொடுக்க போனப்போ அங்க அவர் ஏதோ மீட்டிங்குக்காக வெளில போறது தெரிஞ்சு நொந்து போனான். சாயங்காலம் வரைக்கும் அவருக்காக காத்திருந்து அவர் வராதனால எதையோ யோசிச்சபடி மறுபடியும் ஹாஸ்டலுக்கே போனா மதுரா. சித்தார்த் இப்போ சென்னையில இருப்பான். தன்னோட மனைவி குழந்தைங்களோட. கௌதம் என்னை பத்தி சொல்வதானாலுமே அவன் வேலைகளை எல்லாம் ஒதுக்கிட்டு வர எப்படியும் 2 நாளாவது ஆகும். அதுக்குள்ள இங்கிருந்து கண்டிப்பா போயிடணும் அப்படின்னு நினைச்சா மதுரா. அங்கிருந்து போகணும் அப்படின்னு நினைச்சாலே தவிர எங்க போறது என்ன பண்றது அப்படிங்கறத பத்தி எல்லாம் அவ யோசிக்கவே இல்லை. இப்போதைக்கு அவ இங்கிருந்து போனா போதும் அப்படின்னு நினைச்சா. அறையில ராஷ்மிகா மதுராவோட முகத்தை பார்த்து, என்னடி ஆச்சு, முகம் ரொம்பவுமே வாடி போயிருக்கே, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டா. ராஷு, எனக்கு வேற ஊர்ல ஒரு வேலையும் தங்கறக்கு ஒரு இடமும் வேணும், உன்னால ஏதாவது ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு அழுகையான குரல்ல கேட்டா. என்ன மது திடீர்னு, உங்க பிரின்சிபல் ஏதாவது சொன்னாரா, அவர் கூட ஏதாவது பிரச்சனையா, இல்ல ஸ்கூல்ல என்று தயங்கி நிறுத்தியவகிட்ட இல்ல அப்படின்னு கண்கள்ல கண்ணீரோட தலையாட்டிய மதுவை பார்த்து திடுக்கிட்டு போனா ராஷ்மிகா. ஏய் விடுப்பா, நான் எதுவுமே சொல்ல வேண்டாம். நீ என்னோட சித்தப்பா ஊட்டியில ஒரு ஸ்கூல் பிரின்சிபலா இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு வேலையும் தங்கறக்கு இடமும் நான் ஏற்பாடு பண்றேன், சரியா? முதல்ல நீ கண்ணத்தோட அப்படின்னு அவளை ஆற தழுவிட்டா ராஷ்மிகா. அவளை கட்டிட்டு தேங்க்ஸ் டி என்றாள். ஏய் நமக்குள்ள என்னடி தேங்க்ஸ் எல்லாம், நீ தைரியமா இரு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவளை ஆறுதல் படுத்தினா ராஷ்மிகா. அன்னைக்கு நைட்டு ஏதோ ஒரு வகையான அமைதியோட படுக்க போனா மது. கௌதம் பேசும்போது தனக்கு செய்த துரோகத்துக்கு அனுபவிப்பதா சொன்னாரே, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சபடியே இருந்தவன், எதுவா இருந்தா என்ன, இனி சித்தார்த் கூட வாழ வாய்ப்பே இல்லையே, அது இனி அவள் வாழப்போகும் அத்தனை வருஷங்களுக்கும் சாபம் இல்லவா அப்படின்னு நினைச்ச மாத்திரத்திலேயே கண்கள்ல கண்ணீர் பெருக அதை அடக்கவே முடியாம அழுதபடி உறங்கி போனா மது. அடுத்த நாள் காலை கண் விழிச்ச மதுவுக்கு தலையெல்லாம் பாரமா இருந்தது. ஆனா இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகள் மனசுல பதிய தன்னோட படுக்கையை விட்டு வேகமா எழுந்தா. பள்ளிக்கு செல்ல ரெடியானவன மறக்காம நேத்து எழுதின தன்னோட ராஜினாமா கடிதத்தையும் மறக்காம எடுத்து தன்னோட ஹேண்ட்பேக்ல பத்திரப்படுத்தினான். பள்ளிக்கு போன உடனே இதை கொடுத்துடணும் அப்படின்னு நினைச்சபடி தன்னோட எண்ணங்களில் மூழ்கியபடி எப்பவும் போல பயணத்துல சித்தார்த்தை நினைச்சுக்கிட்டே போனான். அவன் மேல எவ்வளோ கோவம் வெறுப்பு இருந்ததோ அதை விட அதிகமா காதல் இருந்தது அப்படிங்கறது தான் உண்மை. அவனை இழந்துட்டோங்கிற ஏக்கம் அவ அடி மனசுல இன்னைக்கும் கொழுந்து விட்ட நெருப்பா கனன்று கொண்டேதான் இருக்கு அப்படிங்கிறது அவளுக்கே நல்லா தெரியும். பள்ளிக்கு வந்ததும் நேரா பள்ளி முதல்வரை பார்த்தா. அவ உள்ள வந்ததும், வாங்க மிஸ் மதுரா, பிளீஸ் உட்காருங்க, சொல்லுங்க என்ன விஷயம் என்று கேட்டார். மது உட்காராம தன்னோட கையில வச்சிருந்த தன்னோட ரிசைன் லெட்டரை கொடுத்தா. அதை வாங்கி பார்த்தவர் அதிர்ச்சி அடைஞ்சார். வாட் மது, இதெல்லாம் உங்களுக்கு இங்க என்ன பிரச்சனை, ஏன் இப்படி திடீர்னு இந்த முடிவெடுத்தீங்க? இப்படி பாதியிலேயே ஸ்கூலை விட்டு போனா பசங்க எவ்வளவு பாதிக்கப்படுவாங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லி தரணுமா? என்னாச்சு, இங்க உங்களுக்கு சேலரி பத்தலையா, இல்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சராமாரியா படபடுத்து கேள்விகளை கேட்டாரு பிரின்சிபல். அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் எந்த பதிலுமே சொல்லாம அமைதியா நின்ற மதுராவை சற்று எரிச்சலோடையே பார்த்தாரு. இதோ பாருங்க மிஸ் மதுரா, உங்களை நம்பித்தான் ஹையர் கிளாஸ் வகுப்புகளை கொடுத்துருக்கோம். அவங்க எல்லாம் இந்த வருஷம் போர்டு எக்ஸாம் எழுதுற பசங்க. நீங்க இப்படி பாதியிலே விட்டுட்டு போனா அவங்க நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? ஒண்ணு பண்ணுங்க, இந்த வருஷத்தை முடிச்சு கொடுத்துருங்க, அடுத்த வருஷம் நீங்க வேலையை விட்டு போயிடுங்க என்றால். பல்லை கடித்துட்டு தலை குனிஞ்சபடி நின்ற மது. என்னது அடுத்த வருஷமா? அதுக்கு இன்னும் 7 மாசம் இருக்கே,
அது வரைக்கும் கௌதம், சித்தார்த் அப்படின்னு நினைச்சவன் தலையை குலுக்கிட்டு சடார் நிமிர்ந்தான். நோ மேடம், அவ்வளோ நாளெல்லாம் தாங்காது அப்படின்னு சொன்னவன். பிரின்சிபல் அவளை புரியாம பார்க்கவும் தன்னை சமாளிச்சுக்கிட்டு, மேடம் எனக்கு இப்பவே வேலையை விட்டு போகணும், எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை, டாக்டர் என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு ஏதேதோ உளர அவரை இடையிட்டு தடுத்தார். மிஸ் மதுரா, பள்ளியோட ரூல்ஸ் தெரியுமில்ல அவங்களுக்கு. நீங்க இங்க வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. அதனால இந்த 3 மாசம் நோட்டீஸ் பீரியடா தான் நான் இதை எடுத்துக்க முடியும். மேனேஜ்மெண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்க ரிலீவிங் டேட் அப்புறமா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் என்றார். மேடம் என்று மதுரா ஏதோ பேச வர, யூ கேன் லீவ் நவ் என்று சொல்லிவிட்டு தன்னோட ஏதோ ஃபைல மூழ்க ஒரு நிமிஷம் அதை நின்று பார்த்தவ, சரி இனி பேச ஒண்ணுமே இல்லை போல இருக்கு அப்படின்னு நினைச்சு அவர் செயலை அமைதியா உணர்த்த அதை விட்டு வெளியேறினா மது. அன்றைய பள்ளி வேலைகளை ஒருவித கலக்கத்துடனே செஞ்சுவ தான் ஏன் இவ்வளவு பயப்படுறோம் அப்படிங்கறத நினைச்சு உள்ளுக்குள்ள கூசி போனான். ஏன்னா அவ சித்தார்த்த பார்த்தா அவ மனசுல உள்ள ஏக்கம் அவளை அறியாமையே வெளிப்பட்டுடுமோ அப்படின்னு பயப்படுறா. தனது சுயமரியாதையை காத்துக்கொள்ளவே இந்த இடத்த விட்டு அவனை பார்க்காம ஓட நினைக்கிறா. அப்படிங்கிறது அவ மனசாட்சிக்கே நல்லா தெரியும். இப்படியே ஒரு வாரம் போக கௌதம் தன்னோட மகளை பள்ளியில சேர்க்க வந்திருந்தான். பவித்ரா கௌதமனோட மகளோட பேரு. பவித்ராவை 9ஆம் வகுப்புல சேர்த்துட்டு போனான். சாயங்காலம் அவளை அழைக்கிறதுக்காக பள்ளிக்கு வந்தவன் மதுரா பள்ளியிலிருந்து வர்றதை பார்த்து, மது வா உன்னை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான் கௌதம். இல்ல வேண்டாம், நான் எப்பவும் போல பஸ்லயே போய்க்கிறேன் என்றார். கடந்த ஒரு வாரமும் சித்தார்த் அவளை பார்க்க வராததுக்கு காரணம் கௌதம் இன்னும் அவளை பத்தி சித்தார்த் கிட்ட கௌதம் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான் அப்படிங்கிறது அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. அதனால கௌதம் மீது அவளுக்கு கொஞ்சம் நல்ல எண்ணம் வந்திருந்தது. அதனாலதான் இப்போ அவன் கூட நின்னு பேசிட்டு இருக்கா. இதுதான் உங்க பொண்ணா, எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டா அப்படின்னு அவளை பார்த்து கேட்க அவளையே இமை கொட்டாமல் பார்த்துட்டு இருந்த பவித்ரா, நீங்க மதுரா தானே அப்படின்னு கேட்டா. அவ கேட்ட கேள்வியில கொஞ்சம் அதிர்ந்து போய் பார்த்தவ, பரவாயில்லையே என்னை இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியே அப்படின்னு மெச்சியவகிட்ட, எப்படி மறக்க முடியும், என்னோட சித்தப்பாவோட வாழ்க்கையை அழிச்சிட்டு அவரை ஏமாத்திட்டு ஓடி போனால் தானே நீங்க என்றால் வெறுப்போட. பவி என்று அதட்டிய தன்னோட அப்பாவை அவ கண்டுக்கவே இல்லை. என் சித்தப்பாவை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா, எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பார். ஆனா உங்களால இப்போ அவர் சிரிக்கிறதே இல்லை. ஆமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அவரையாவது ஏமாத்தாம பாத்துக்கோங்க. உங்களை மாதிரி ஜென்மங்களுக்கு கடவுள் இன்னும் தண்டனை கொடுக்காம இருக்காருன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு கடவுள் மேல நம்பிக்கையே போயிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிற்காம தன்னோட காரை நோக்கி போனா பவித்ரா. பவித்ரா பேசின பேச்சுல ரொம்பவுமே அதிர்ந்து போய் நின்னுட்டு இருந்தா மதுரா. மது அப்படின்னு மென்மையா அழைச்ச கௌதம், மன்னிச்சிடுமா, அவ ரொம்ப சின்ன பொண்ணு, அவளுக்கு வீட்டுல ரொம்ப செல்லம், அவ உன்னை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கா, நீ எதுவுமே மனசுல வச்சுக்காதம்மா, அவ சார்பா நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு கௌதம் பேச காருக்கு போய் உட்கார்ந்திருந்த பவித்ரா காரோட ஆரன் ஒளிய வேகமா அழுத்தி பிடிச்சா. இத பார்த்த கௌதம் கடுப்பாகி, வரேன் இரு பவி அப்படின்னு குரல் கொடுத்த மாதிரியே, வரேன் மமது என்று அவளிடம் சொல்லிட்டு காரை நோக்கி நடந்தான் கௌதம். கார் தன்னை கடந்து போறத பார்த்தபடி நின்ற மதுவை இலக்காரமா ஒரு பார்வையை செலுத்தியபடி பவித்ராவை கண்டு மனம் நொந்து போனா மதுரா. நானா உன்னோட சித்தப்பாவை ஏமாத்தின, அவரை எவ்வளவு காதலிக்கிறேன் தெரியுமா பவி, என் உயிர் போற வரைக்கும் காதலிச்சுக்கிட்டே இருக்க போறேன், அதை விட தண்டனை எனக்கு இந்த உலகத்துல யாருமே கொடுக்க முடியாது அப்படின்னு மனசுல நினைச்சபடி கண்களை தொடச்சுக்கிட்டு நடந்தா மது. அத்தியாயம் 4. பேருந்துல ஏறினவ பழைய நினைவுகளை மூழ்கி போனான். 5 வயசுல தன்னோட அப்பா அம்மாவை விபத்துல பறி கொடுத்துட்டு தன்னோட தாய் தங்கை வாசிகை கிட்ட அடைக்கலமா வந்தவதான் மதுரா. அவருடைய பெற்றோருக்கு ஒரே மகளா இருந்ததுல அதிக பாசத்தோட வளர்ந்ததா மதுரா. குடும்பத்துல எப்பவுமே வறுமை இல்லை, அதே சமயம் அவங்க பெரிய பணக்காரரும் இல்லை. அவருடைய அப்பா பரமேஸ்வரன் ஒரு பிரைவேட் பள்ளியில மதுராவை போலவே அறிவியல் ஆசிரியரா பணிபுரிஞ்சிட்டு வந்திருந்தாரு. அதனால்தானோ என்னவோ மதுராவுக்கும் சயின்ஸ் மேல அவ்வளோ ஆர்வம். தாய் பகவதி குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா
கணவன் குழந்தைன்னு அன்பா வாழ்ந்தவர். ஒரு திருமணத்திற்காக பேருந்துல போனவங்க தான் பேருந்து விபத்துக்கு உள்ளானதுனால திரும்ப வரவே இல்லை. அப்போ மதுரா 1ஆம் வகுப்புல இருந்தா. திடீர்னு பள்ளிக்கு சித்தி செண்பகம் வந்து கூட்டிட்டு போனது இன்னைக்கும் அவளோட நினைவுல இருந்துச்சு. சின்ன வயசுல பெத்தவங்களை இழந்து அனாத மாதிரி சித்தி வீட்டுல வளர்ந்தது எல்லாம் அவளுக்கு நினைவு வர அவளுக்கு கண்கள்ல கண்ணீர் முட்டிட்டு வந்துச்சு. சித்தி நல்ல வசதியோட இருப்பவ. தாயோட உடன் பிறந்த சகோதரி அப்படின்னாலுமே அக்கா அக்கா குழந்தை அப்படின்னு அன்பு பாராட்டினதே இல்லை. அவளை தனியா விட்டா மற்றவங்க அவளை தவறா பேசுவாங்களே அப்படிங்கறதுனால மட்டும்தான் மதுராவை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டே போனான். மற்றவங்க பார்வைக்கு தவறா படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அவளை கல்லூரி வரைக்கும் படிக்கவே அனுமதிச்சா. அவளுடைய வீட்டு வேலைகளை அவளே கத்துக்க எல்லா முயற்சியும் பண்ண வச்சா. சித்தியோட செண்பகத்தின் கணவர் சிவபிரகாசம் ரொம்ப சாது, ஆனா ரொம்ப பெரிய பணக்காரர். அவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா செண்பகம். அவங்களுக்கு சங்கரி அப்படிங்கிற ஒரு பெண்ணும் சங்கர் அப்படிங்கிற ஒரு ஆண் குழந்தையும் இருந்தது. சங்கரி மதுவை விட ஒரு வயசுதான் சின்னவன். மது செண்பகத்தோட வீட்டுக்கு வர்றப்போ சங்கருக்கு 2 வயசுதான் இருக்கும். பயங்கர சுட்டி. அவளுடைய பெற்றோர்கள் இழந்த வழிய அவளுடைய சிரிப்புல தொலைச்சிருந்தா மதுரா. மதுரா வளர வளர வீட்டில் உள்ள பெரும்பாலான வேலைகள் அவளுடைய தலையில ஏற்றப்பட்டுச்சு. சங்கரி பணத்திலேயே வளர்ந்ததுனால அவளுடைய பிடிவாத குணமும் கோபமும் அவளுடனே வளர்ந்துச்சு. சங்கர் தன்னோட அக்கா அம்மா கிட்ட இருந்ததை விடவும் மதுரா கிட்டதான் அதிகமா இருந்தான். சங்கரி வேண்டாம்னு தூக்கி எறிஞ்ச துணிகள் தான் இதுவரைக்கும் மதுரா போட்டிருக்கா. அவ இதுவரைக்குமே அவளுக்கான துணிகளை வாங்கினதே இல்லை. வாங்கித்தர ஆட்களும் அங்க இருந்ததில்லை. துணிகள் மட்டும் இல்ல, அவகிட்ட இருக்கிற செருப்பு முதல் கொண்டு சங்கரி வேண்டாம்னு வீசிய பொருட்கள் தான். அவர்களை விட்டு பிரிந்ததற்கு பிறகுதான் அவ வேலைக்கு போய் சம்பாதிச்சதுல எடுத்த புது துணிகளை இப்போ அணிஞ்சிட்டு இருக்கா. அவ வாழ்க்கை இப்படியே போக அவளுடைய வசந்தமா வந்தவன் தான் சித்தார்த். சித்தப்பா சிவபிரகாசத்தோட சொந்த அக்கா வசந்தி மற்றும் ராஜனின் மகன்கள் கௌதமும் சித்தார்த்தும். கௌதமோட மனைவி ஷீலா, அவனுடைய மகள் பவித்ரா. ஒரு நாள் பவித்ராவை பார்க்க நேர்ந்த போதும் 6ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்ததா நினைவு. அதையும் சித்தார்த் தான் சொன்னான். அவன் கூட பழகிய அந்த இனிய தருணங்கள்ல அவன் குடும்பத்தை பத்தி ஏதோ சொல்லியிருந்தான். அவன் தந்த ராஜை ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில கொடிக்கட்டி பறக்கிறதாவும் தானும் அந்த தொழில நுணுக்கங்களை கத்துக்கிட்டு அப்பாவுக்கு உதவியா இருக்கிறதாவும் சொன்னான். இப்போ தன்னோட தந்தையோட கண்டிப்பா தொழிலை விட நல்ல முறையில நடத்திட்டு இருப்பான். அவன் கூட அவனுடைய மனைவி சங்கரியோட சேர்ந்து நல்ல சந்தோஷமா குடும்பத்தையும் நடத்திட்டு இருந்திருப்பான். இப்போ அவனுக்கு அழகான ஒரு குழந்தை கூட இருக்கலாம் அப்படின்னு மனசுல பாரமா நினைச்சுவ. எப்படியும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சபடி பஸ்ஸை விட்டு இறங்கி ஹாஸ்டலுக்கு போனான். ஹாஸ்டலுக்கு வந்தவ எப்பவும் போல தனிமையில் இருக்க, ஏய் மது, எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்ட ராஷ்மிகா கிட்ட. எங்க அப்படின்னு கேட்டா. உனக்கு எங்க போலான்னு சொல்லு, அங்கே நம்ம போலாம் என்றாள். கோயிலுக்கு போலாமா ராஷு, மனசே சரியில்லை என்றாள். சரிடி, ரெடி ஆயிடு, பக்கத்துல அம்மன் கோவில்ல ஏதோ பூஜையா, இப்போதான் ஹாஸ்டல் வார்டன் சொல்லிட்டு போனாரு, நம்ம அங்கேயே போயிடலாம் என்று சொல்லிட்டு ராஷ்மிகா நகர மது சிம்பிளா ஒரு புடவை கட்டிட்டு வந்தா. 2 பேரும் கோயிலுக்கு கிளம்ப அதை கண்ட ஹாஸ்டல் வார்டன் மது ராஷ்மிகா இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. என்ன மேடம் அப்படின்னு கேட்டவங்க கிட்ட, கோயிலுக்கு போறீங்களா, தலையில பூ வச்சுட்டு போங்க அப்படின்னு 2 பேர்கிட்டையும் மல்லிப்பூ கொடுக்க ராஷ்மிகா அதை ஆவலோட வாங்கி தலையில வச்சுக்கிட்டா. ஆனா மது இதே போல பூவை வாங்கி அவளுடைய தலையில வச்ச ஒருவனோட நினைவு வர, எனக்கு வேண்டாம் மேடம் என்றாள். அவளை விசித்திரமா பார்த்த வார்டன், ஏ மது, வயசு பொண்ணு, பூ வேண்டாம்னு சொல்லக்கூடாதுமா, வாங்கிக்கோ என்றார். இல்ல மேடம், எனக்கு பூ அலர்ஜி என்றவனின் கண்களில் கண்ணீர் எப்போது விழுமோ என்பது போல எட்டி பார்க்க அதை கண்டவள் என்ன நினைச்சாலோ, சரிம்மா நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அமைதியோட. உன்னை புரிஞ்சிக்கவே முடியல மது அப்படின்னு பெருமூச்சு விட்டபடி அவ கூட நடந்தா ராஷ்மிகா. 2 பேரும் ஒருவித அமைதியோடையே நடக்க
மது, நான் ஒன்னு உங்ககிட்ட கேட்கவா என்றாள் ராஷ்மிகா. ஆ, கேளு ராஷு என்றார். நீ யாரையாவது காதலிச்சு ஏமாந்துட்டியா என்று கேட்டவரிடம், இல்ல ராஷு, நான் தான் அவரை ஏமாத்திட்டேன் என்றாள் மது. என்னது, நீ ஏமாத்தினியா? உன்னை பார்த்தா ஏமாத்திட்ட மாதிரி தெரியலையே, நீ ஏமாந்த மாதிரி தானே தெரியுது என்றாள் ராஷ்மிகா. அதற்குள் கோவில் வர அவங்க பேச்சு அத்தோட நின்று போச்சு. கோவில்ல ஏதோ பூஜை அப்படின்னாங்களே வார்டன், அதனால கோவில்ல கூட்டம் கொஞ்சம் அதிகமாவே இருந்தது. கோவில்ல நடந்த பூஜையை கண்ட மது ஒரு வினாடி அதிர்ந்தே போனான். காரணம், அங்க நடந்தது வரலட்சுமி பூஜை. சில சுமங்கலி பொண்ணுங்க மஞ்சள் கயிறும் வளையலுமா கொடுத்தபடி நிற்க, அங்க பல சுமங்கலி பெண்கள் அதை வாங்கினபடி இருந்தாங்க. தன்னையும் அறியாம அவ கழுத்துல இருந்த சங்கிலியை தொட்டு பார்த்துக்கிட்டா மது. அது சித்தார்த் வாங்கி தந்த சங்கிலி. அதை அவனே அவளுக்கு போட்டும் விட்டது. அதை தொட்டு பார்த்தவ ஏதோ மோன நிலையில அம்மன் சந்நிதியில வந்து நின்னா. அம்மா, எனக்கு உன்னை தவிர வேற கதியே இல்லை. நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு நீ இவ்ளோ பெரிய தண்டனையை கொடுத்திருக்க. நான் அவரை உண்மையா காதலிச்சது தவிர நான் ஒரு தப்பும் பண்ணலையே. ஏமா எனக்கு மட்டும் இப்படி ஒரு வழியை கொடுத்த அப்படின்னு மனமுருகி கண்கள் மூடி பிரார்த்தித்து கொண்டவளோட நெற்றியில ஏதோ ஒரு கைப்பட கண் விழிச்சு பார்த்தவ திடுக்கிட்டு போனான். எதிரில ஒரு வயசான பொண்ணு பெண்மணி அவளுக்கு நெற்றி வகுட்டுல குங்குமத்தை வச்சுக்கிட்டு இருந்தா. அதை பார்த்த ராஷ்மிகா, பாட்டி, அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள நீங்க அவளுக்கு நெற்றி வகுட்டுல குங்குமத்தை வைக்கிறீங்களே, கேட்டுட்டு பண்ணக்கூடாதா அப்படின்னு சற்று குறையோட சொன்னா ராஷ்மிகா. அதனால என்னம்மா, என்னமோ எனக்கு இந்த பொண்ணுக்கு அங்க குங்குமம் வைக்கணும்னு தோணுச்சு, வச்சு விட்டேன். இனி பாரேன், இந்த பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும் அப்படின்னு ஜோதிடம் சொன்னவள் தன்னோட கையில இருந்த பூவை மதுவோட தலையில வச்சுட்டு அவகிட்ட உள்ள மஞ்சள் கயிறை அவ கையில கொடுத்து திணிச்சுக்கிட்டு தீர்க்க சுமங்கலியா இருமா அப்படின்னு ஆசீர்வாதம் சொல்லிட்டு போனா அந்த பாட்டி. அவ கையில திணிக்கப்பட்ட மஞ்சள் கயிற்றையே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தவ இதை என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நின்றுட்டு இருந்தா. அப்போ அவ பக்கத்துல கம்பீரமான ஒரு பழக்கப்பட்ட குரல் ஒண்ணு கேட்டுச்சு. நான் வேணா இத கட்டி விடவா? ஆனா நான் கட்டின பிறக்கும் இத உனக்கு எத்தனையாவது தடவை தாலி அப்படிங்கறதுதான் கணக்கிட உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பரவாயில்லையா அப்படின்ற குரல்ல தூக்கி வாரி போட்டுட்டு திரும்பி பார்த்தா. அங்க கண்கள்ல கொலைவெறி தாண்டவமாட நின்னுட்டு இருந்தவன் அவனுடைய சித்தார்த். அத்தியாயம் 5. கண்கள்ல கொலைவெறி தாண்டவமாட நின்னுட்டு இருந்த சித்தார்த்த பார்த்ததுக்கு அப்புறம் மதுராவோட கண்கள் விரிய, உதடு பயத்துல நடுங்க, சித்தார்த் அப்படின்னு முணுமுணுத்தா. அதை கேட்டவன், பரவாயில்லையே, உனக்கு என் பேரு இன்னுமா நினைவிருக்கு அப்படின்னு மெச்சினபடி நக்கலா சொன்னவன் அவளை மேலும் கீழும் கூர்மையா பார்த்தான். ரொம்ப இழைச்சிட்ட போல, ஆனா அழகு மட்டும் குறையவே இல்லை அப்படின்னு சொன்னபடி அவளை உற்று பார்த்தான். அந்த பார்வை அவளுடைய உடலை மேய கண்ணம் சிவந்து தலை குனிஞ்சா மது. அந்த முகசிவப்ப பார்த்தவன் கடுமையான குரல்ல, ஆனா பாம்பு மாதிரி உன்னோட அழகு, நீ பக்கத்துல வந்தாலே விஷம் பரவிடும் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டதுமே துடிச்சு போனா மது. எதுவுமே பேசாம நின்ன மதுவை பார்த்த ராஷ்மிகா சித்தார்த்த மறைச்சு பார்த்தா. யார் சார் நீங்க, உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க என்றாள். அவளை ஒரு முறை நக்கலா பார்த்துட்டு மதுவை நோக்கி திரும்பினா. என்ன, இங்கதான் கடந்த 3 வருஷமா தலைமறைவா இருக்கியா அப்படின்னு கேட்டான். ஆமா, நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னியே, துபாய் மாப்பிள, அவன் எங்க, விட்டுட்டு போயிட்டானா? இல்ல உன்னை வேற யாருக்காவது வித்துட்டு போயிட்டானா? இல்ல அவனை விட வேற யாராவது பெட்டரா கிடைச்சிட்டாங்களா, இங்க ஓடி வந்துட்டியா? விட்டால் அடித்து விடுவான் போல பல்லை கடித்து கொண்டு கேட்டான் சித்தார்த். சார், என்ன பேச்சு இதெல்லாம் அப்படின்னு ராஷ்மிகா கோவத்தோட சண்டைக்கு வர அதை பார்த்த மது அவளுடைய கையை பற்றி தடுத்தா. வா ராஷு, நம்ம போயிடலாம் அப்படின்னு திரும்பி நடக்க போக சட்டுன்னு அவளோட கையை பிடிச்சான் சித்தார்த். தொட்ட கைய உதறி தன்னை விடுவிச்சுக்கிட்டவ, இது கோவில் சித்தார்த் அப்படின்னு மெல்லிய குரல்ல சொன்னான். ஓ, அப்போ பெட்ரூம்க்கு போயிடலான்னு சொல்றியா அப்படின்னு உதட்ட வளைச்சிட்டு கேட்கவும் நொந்து போனா மது. ஐயோ, ஏன் சித்தார்த் இப்படியெல்லாம் மாறிட்டான் அப்படின்னு மனசுல புலம்புனவ ஒண்ணுமே பேசாம திரும்பி நடந்தா.
ஏய் நில்லடி என்று அவன் கூப்பிட கூப்பிட அவனை தாண்டி வேகமா போன மதுராவோட வழியில ஒரே இட்டுல அவளை தாண்டி அவன் குறுக்கே வந்து நின்னான். கோவில்ல உள்ளவங்க அவங்கள காட்சி பொருளா மாத்தி பார்த்துட்டு இருக்கிறத உணர்ந்த மது, பொறுமை இழந்தவளா, இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும் சித்தார்த் என்று கேட்டாள். நீதான் வேணுடி, எங்க எப்ப வச்சுக்கலாம் சொல்லு அப்படின்னு இறக்கமே இல்லாம அசிங்கமா பேசியவனை உறுத்து விழிச்சா மதுரா. இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. சித்தார்த், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னவள ராஷ்மிகா ஆச்சரியத்தோட திரும்பி பார்த்தாள். மது அப்படின்னு அழைக்கவும் அவளை தன்னோட பார்வையால அடக்கினா. அட, எனக்கும் தாமா கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்காக ஆசைகளை விட்டுட முடியுமா என்ன? உன் புருஷன் யாருன்னு சொல்லு, நான் அவன்கிட்ட பேசுறேன். ஆல்ரெடி நான் தொடச்சு ரசிச்ச பொண்ணுதானே நீ, இப்போ உன் புருஷன் அனுபவிக்கிறான் அவ்வளவுதானே. நான் தொட்டு அரைகுறையா விட்டத முழுசா எடுத்துட்டு கொடுத்துடுறேன், அப்புறமா நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு வெக்கமே இல்லாம அவன் பேசிட்டே போக, சித்தார்த் அப்படின்னு கத்துனா மதுரா. ரொம்ப அசிங்கமா பேசுறீங்க. அவளை சுற்றி வேடிக்கை பார்க்கும் மனிதர்களை பார்த்துக்கிட்டே மெதுவா கெஞ்சும் குரல்ல போதும் அப்படின்னு சொன்னான். என்ன நினைச்சானோ அந்த குரல்ல அடங்கினவன் இத்தோட போக மாட்டேன் அப்படிங்கிற எச்சரிக்கை குரலும் சொல்லிட்டு நகர்ந்தான். அவன் போனதும் அங்க இருக்கவங்க யாரையுமே பார்க்காம ஹாஸ்டலை நோக்கி விரைந்தா மது. ஹாஸ்டலுக்கு வந்தவ ஓய்ந்து போய் படுக்கையில உட்கார்ந்தா. என்னென்ன வார்த்தையிலெல்லாம் பேசிட்டான். இனி அவ்வளவுதான், இனி அவன் விடவே மாட்டான். தான் இனி எங்கே போனாலும் மோப்பம் பிடிச்சிட்டு வந்துடுவான். அவளை பேசியே உயிரோட கொண்டுடுவான். இன்னைக்கு 10 நிமிஷம் பேசின வார்த்தைகளையே உயிர் வரை போய் வலிக்குதே. இனி அவன் ஒவ்வொரு நாளும் வந்து சித்திரவதை பண்ண போறான் அப்படின்னு அவளுக்கு நல்லா புரிஞ்சிருந்தது. இனி இவனை எப்படி விளக்குறது அப்படின்னு தெரியாம ஓய்ந்து போனா மதுரா. மதுராவையே பார்த்துட்டு இருந்த ராஷ்மிகா, மது, என்ன நீ உன்னோட ஃப்ரெண்டா கடைசி வரை நீ ஏத்துக்கவே இல்லை இல்லையா அப்படின்னு வருத்தத்தோட சொன்னான். அவ புரியாம பார்க்க, உன் விஷயம் எதுவுமே எனக்கு நீ சொல்லவே இல்லையே. அந்த சித்தார்த் யார் மது? அவர் ஏன் உன்னை இவ்வளவு கேவலமா பேசினாரு? உன் கஷ்டத்தை இதுவரைக்கும் நீ என்கிட்ட சொன்னதே இல்லை. இப்பவாவது சொல்லு மது, சொன்னா உனக்கும் ஆறுதலா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொன்னா ராஷ்மிகா. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தவ, என் நிலைமையை சொன்னா யாருக்கும் புரியாதே ராஷு. அதுவும் இல்லாம அதை சொல்லி மறுபடியும் அதையெல்லாம் நினைச்சு பாக்குற அளவு எனக்கு தைரியமும் இல்லையே அப்படின்னு அழுதவளை பரிதாபமா பார்த்தா. சரி சரி விடு மது, நீ பேசாம படுத்து தூங்கு, உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வந்துடுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்தா ராஷ்மிகா. கண்களை மூடி படுத்தவளோட விழிகளை கண்ணனா வந்து சிரிச்சான் சித்தார்த். கோவமா தன்னோட அண்ணன் வீட்டுக்கு வந்த சித்தார்த் கௌதமனை பார்க்க அவனுடைய அலுவலக அறைக்கு போனான். அண்ணா, ஏன் அவ இங்க இருக்கிற விஷயத்த என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு புரிந்து தள்ளலாம். டேய், மதுராவை போய் நீ பாத்தியா? மதுவை பத்தி உன்கிட்ட யார் சொன்னா அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்டான் கௌதம். யார் சொன்னா என்ன? அவ இங்க இருக்கான்னு நீங்க ஏன் என்கிட்ட சொல்லல? நீங்க தானே சொல்லிருக்கணும், ஏன் சொல்லல என்று கேட்டான். எதுக்குடா சொல்லணும்? அவ ஏற்கனவே பாதி உசுர வச்சுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கா. உன்கிட்ட அவளை பத்தி சொல்லி அவ மீதி உசுரையும் நீ எடுக்கணுமா? அதனாலதான் நான் சொல்லல என்றான் வருத்தத்தோட. உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதாமா ஆகணும், தப்பு பண்ணா தண்டனையும் அனுபவிச்சுதான் ஆகணும் என்றான் அவனும் விடாமல். சித்தார்த், பாவண்டா அந்த பொண்ணு, அவளை விட்டுடு என்றான். விட்டுட்டு என்று ஒற்றை புருவத்தை தூக்கி கேட்டான் சித்தார்த். சொல்லுனா, அவளை விட்டுட்டு நீ சங்கரியோட நல்லபடியா குடும்பம் நடத்து, குட்டி அணுப்பாப்பாவை நல்லா வளர்த்து, நீ ஒரு நல்ல அப்பாவா இருந்து அணுக்குட்டிய நல்லா பாத்துக்கோடா. உன் வாழ்க்கையில இனி குட்டி பாப்பா மட்டும்தான் நினைச்சு நிம்மதியா அமைதியா உன்னோட வாழ்க்கையை வாழப்பாரு என்றான். இதை கேட்டவன் அண்ணனை தீர்க்கமாக பார்த்தான். நீ சொன்னியே அணுக்குட்டி, அவளுக்கு நல்ல அப்பாவா எப்பவுமே நான் இருப்பேன். அவளுக்கு நல்ல அம்மா வேண்டாமா? அதுக்குத்தான் அந்த குட்டிச்சாத்தான தேடிட்டு இருந்தேன். இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா என் கண்ணுல மாட்டிருக்கா. அவளை ஒரு வழி பண்ணி என் குழந்தைக்கு அம்மாவா ஆக்காம நான் இங்கிருந்து போகவே மாட்டேன் அப்படின்னு ரௌத்ரமா நின்னு கத்துனான். அவன் கத்துனதை கேட்டு கௌதமனுடைய மனைவியும் ஷீலா, பவித்ரா அலுவலகத்திற்கு பதறிக்கொண்டு ஓடி வந்தாங்க. வந்தவங்களுடைய பவித்ராவை பார்த்து முறைச்சான் கௌதம். கழுதை, எல்லாம் இவளால நடந்திருக்கணும் அப்படின்னு நினைச்சபடி பவித்ராவை பார்த்த அப்பாவை பார்த்து மௌனமா தலை குனிஞ்சா பவித்ரா. கௌதம் சந்தேகப்பட்டது சரிதான்.
காலையில பிசினஸ் விஷயமா பேச சென்னையிலிருந்து வந்த சித்தார்த்த சாயங்காலம் தான் கூட வெளியில வரணும்னு கண்டிஷன் போட்டுட்டு தான் போனா பவித்ரா ஸ்கூலுக்கு. சாயங்காலம் மதுராவை பார்த்துட்டு வந்த பவித்ரா கௌதம் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவன் இல்லாதப்போ தன்னோட தம்பி கிட்ட மது இங்க இருக்கிறத உளறி வச்சிருக்கா அவனோட அருமை மகள். அறை விட்டு கோம வெள்ள வந்த சித்தார்த் உடனே மடமடன்னு தன்னோட அலுவலக வேலைகளை சேலத்திற்கு மாற்றிக்கொண்டான். தன்னோட அண்ணன் வீட்டுல தங்கினா கௌதம் மறுபடியும் அறிவுறுத்துவேன் அப்படிங்கிற பேர் வழில தங்கிட்ட பிரச்சனை பண்ணுவான் அப்படிங்கறத உணர்ந்து அதே ஊர்ல தங்க ஒரு பிளாட் பிடிச்சான். அதுவும் மதுரா தங்கி இருக்கிற அதே ஹாஸ்டலுக்கு பக்கத்துல. இத்தனை வேலையும் 2 நாள்ல முடிச்சுவன் வேட்டை நாயா மதுராவை பின்னாடி வர தொடங்கினான் சித்தார்த். காலையில அவ ஏற அதே பஸ்ல ஏறுவான். அதுக்கப்புறம் அவ பள்ளிக்கு போனதும் அவனுடைய அலுவலகத்திற்கு போயிடுவான். மறுபடியும் மாலையில அதே பஸ் ஹாஸ்டல் வரைக்கும் பின்தொடருவான். அவ ஹாஸ்டலுக்குள்ள நுழைஞ்சதுமே அவன் பிளாட்டுக்கு போயிடுவான். இப்படியே ஒரு வாரம் கிடக்க பொறுமை இழந்த மது ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட்ல அவன்கிட்ட பேசினான் போனான். என்ன வேணும் சித்தார்த் உங்களுக்கு அப்படின்னு அவ கேட்க, நீதான் வேணும், எப்ப வச்சுக்கலாம், எங்க வச்சுக்கலாம் அப்படின்னு கோணல் புத்தியோட கேட்க, சை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அகன்று சென்றா மது. அவ போறதையே பார்த்துட்டு இருந்தவனுடைய மனசுல ஒரு வஞ்சம் வந்துச்சு. உன்னை விடவே மாட்டேன்டி மது. என்ன நினைச்ச? ஒரு பொண்ணை காதலிச்சு ஏமாத்திட்டா தேவதாஸ் மாதிரி நான் தாடி வச்சுட்டு அலையணுமா? என்ன ஏமாத்தின உன்னை உன் வாழ்க்கை முழுசும் என் காலடியில விழ வைக்கல, என் பேரு சித்தார்த்தே இல்ல அப்படின்னு மனசுல கருவிக்கிட்டான் அவன். அத்தியாயம் 6. சித்தார்த்தை விட்டு விலகினவ அவனை பத்தி சிந்திச்சுட்டே ஹாஸ்டலுக்கு போனான். அவனை பற்றி மதுராவுக்கு நல்லா தெரியும். ஒன்னு வேணும்னு நினைச்சா அடையாம விடவே மாட்டான். ஆனா அவனுடைய மனைவி சங்கரி என்ன ஆனா, இங்க அவன் இப்படி என் பின்னாடி சுத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற சித்திக்கும் சங்கரிக்கும் தெரிஞ்சா அவனை ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்களா? என்ன கிழிச்சு தொங்க விட்டுருவாங்களே, இருக்கும் இடத்துல நம்மளுக்கு மானமே போயிடும் அப்படின்னு மனசுல பயத்தோட வலம் வந்தா மதுரா. அவ நினைச்சது பொய் இல்ல. சங்கரிக்கு சித்தார்த் மதுரை தேடித்தான் போயிருக்கான் அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரியாது. அவ தன்னோட ஆண் நண்பர்களோட இரவு பகல் பாராம சுத்திட்டு இருப்பா. தனக்கு ஒரு கை குழந்தை இருக்கிறது கூட மறந்தவ. குழந்தை சித்தார்த்தோட அம்மா அப்பா வசந்தி ராஜன் கிட்ட தாத்தா பாட்டியோட செல்லமா வளர்ந்துட்டு வரா. என்னதான் செல்லம் கொடுத்து பாசமா பாத்துக்கிட்டாலுமே அவங்களுடைய வயசு காரணமா குழந்தைகிட்ட ஓடி ஆட விளையாடவே முடியல. என்னதான் இருந்தாலும் குழந்தையோட அம்மா வளர்த்துறது மாதிரி வருமா? ராஜன், வர வர நம்ம அணுவை என்னால சமாளிக்கவே முடியல. ஏதாவது ஒரு வேலைக்கார பொண்ணா பார்த்து எனக்கு உதவியா வச்சுக்கலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துடலாம் என்றாள் வசந்தி. எத்தனை சம்பளம் கொடுத்தாலும் பெத்த அம்மா மாதிரி வருமா? நம்ம ஒரு பொண்ணுக்கு அநியாயம் பண்ணோம், அதுக்கு பலனை நாம இப்ப அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு ராஜன். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்த வசந்தி, நம்ம சித்தார்த்துக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சா என்ன என்றாள். அவளை ஒரு மாதிரி பார்த்த ராஜன், நீ இன்னுமா திருந்தல வசந்தி? எத்தனை பொண்ணு வந்தாலும் அந்த தங்கத்துக்கு ஈடாகுமா அப்படின்னு வருத்தத்தோட சொன்னாரு. இப்போ என்னதாங்க வழி அப்படின்னு கேட்ட வசந்திக்கு, அமைதியா இரு முதல்ல. எனக்கு சித்தார்த் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவன் அவ்வளவு சீக்கிரமா தன்னோட குழந்தைய அம்மா இல்லாம வளர்த்துட விட மாட்டான். புரியல ராஜன், நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீ போய் அமைதியா நிம்மதியா உன்னோட வேலை கவனி. என்னோட கணிப்பு சரியா இருந்தா நம்ம வீட்டுக்கு சீக்கிரத்துல ஒரு தேவதை வருவா என்றார். வசந்தி புரியாமல் கணவனை பார்த்தபடி எழுந்து போனான். மனைவி போனதும் யோசனையோட உட்காண்டிருந்தாரு ராஜன். அவங்களுடையது ஸ்டீல் பிசினஸ். பரம்பரையா கைமாறி இப்போ ராஜன் குடும்பத்துக்கிட்ட வந்திருக்கு. ராஜன் தனது பிள்ளைகள் படிச்சு முடிச்சதும் தொழிலை கற்றுக் கொடுத்து பல ஊர்கள்ல தங்களுடைய கிளைகளை விரிவாக்கினாரு. ஒவ்வொரு ஊர்களுமே பொறுப்பான ஒருவரை பொறுப்புகளை நிர்வகிக்க ஆட்களை நியமிச்சாரு சித்தார்த். அப்படி நியமித்த போதுதான் மாமனார் வீடு சேலத்துல உள்ளதுனால கௌதம் அங்க போயிட்டான். சித்தார்த் சென்னையில பெத்தவங்க கூட தங்கிட்டான். ஆனா இப்போ தன்னோட அலுவலக வேலையை சேலத்துக்கு மாத்திக்கிட்டு 1 மாசத்துல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேலத்துல பிளாட் எடுத்து தங்கியிருக்கான். காரணம் கேட்டா பர்சனல்னு சொல்றான். ஆனா அவருக்கு தான் சந்தேகம் இருந்தது. அவன் வாழ்க்கையை கெடுத்த பாவம் குற்ற உணர்ச்சியா இருக்க அவன்கிட்ட கேள்விகளை அதிகமா கேட்கறதும் இல்லை. சங்கரிய சித்தார்த்துக்கு கல்யாணம் பண்ணி நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் நிம்மதியா ஒரு நாள் கூட இருந்ததில்லை. சங்கரி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுதான்.
தங்கள் அந்தஸ்துக்கு ஏத்த பொண்ணு அப்படின்னு நினைச்சுதான் கல்யாணம் பண்ணி வச்சார். கல்யாணம் பண்ண உடனே தம்பதிகளுக்கு ஒரு வீட்டையும் சொந்தமா வாங்கி கொடுத்து வாழ்க்கை நடத்த ஏற்பாடும் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா என்ன நடந்ததோ தெரியல. 2 மாசத்துல சங்கரி கர்ப்பம்னு சொன்னான். அடுத்த 10 மாசத்துல கை குழந்தையோட தங்கள் வீட்டுக்கு வந்து தன்னோட அம்மா கிட்ட அணுக்குட்டியை கொடுத்துட்டு இனி இது உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொன்னான். பெத்தவங்களுக்கு தலையும் புரியல, வாலும் புரியல. குழந்தைய கொடுத்துட்டு எப்போதும் போல அலுவலகம் போனவன வியப்போட பார்த்துட்டு நின்னாங்க பெத்தவங்க. சங்கரி எங்கடா அப்படின்னு கவலையோட கேட்ட அம்மா கிட்ட, பணம் தீந்தா திரும்ப வருவா, கவலை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா அவங்களுடைய பையன் சித்தார்த். அதே மாதிரி அடுத்த 2 நாட்கள்ல தன்னோட கணவனை தேடி வந்தா சங்கரி. சித்தார்த் அப்படின்னு ஹால்ல நின்னு கத்திட்டு அழைச்சதுல வேலையாட்கள் அங்கங்க வந்து நின்னு வேடிக்கை பார்த்தாங்க. அதை ஜீர்ணிக்க முடியாத வசந்தி தன்னோட கண் பார்வையால எல்லாரையும் உள்ள அனுப்பினான். சங்கரி, என்னம்மா இதெல்லாம்? சித்தார்த்தும் மாமாவும் வெளியில போயிருக்காங்க, நீ வா, முதல்ல ஏதாவது சாப்பிடு அப்படின்னு அன்பா கூப்பிட்டாரு. உங்க வீட்டுல இருந்து விருந்து சாப்பிட நான் வரல, எனக்கு பணம் வேணும். எங்க உங்க பையன்? அவனை போன் பண்ணி கூப்பிட்டா முதல்ல ரெஸ்பாண்ட் பண்ண சொல்லுங்க, இல்ல நீங்க முதல்ல அவனுக்கு கூப்பிடுங்க, எனக்கு அவன் கிட்ட பேசணும். நான் கூப்பிட்டா போனை எடுக்க மாட்டேங்கிறான் என்று வாயெல்லாம் குழறி பேசினாள் சங்கரி. தன் மகனை அவன் இவன் என்று மரியாதையே இல்லாமல் பேசியது வசந்திக்கு கோபத்தை உண்டாக்குச்சு. ஆனா அதைவிட அவ பேசின விதம் அவளை குழப்புச்சு. அவகிட்ட ஏதோ கெட்ட வாசனையும் வர யோசனையோட அவளை பார்த்தா. என்ன அப்படி பாக்குறீங்க அப்படின்னு அவ தள்ளாடவும் வசந்திக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அவ குடிச்சிருக்கான்னு. தன்னோட வீட்டு மருமகள் குடிப்பாளா? என் மகளையும் கணவனையும் பிசினஸ் பார்ட்டியில் கூட ஃபார்மாலிட்டிக்கு கூட குடிக்க அனுமதிக்காதவ தன்னோட மருமகள் குடிச்சிட்டு ஆட்டம் போடுறதா? ஐயோ, இத்தனை நாட்களும் சித்தார்த் இவளை இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதே இல்லையே, கடவுளை அப்படின்னு புலம்பியவளை நக்கலா பார்த்தா சங்கரி. எனக்கு கடவுள் எல்லாம் வேண்டாம், உங்க பையன் சித்தார்த் தான் வேணும் அப்படின்னு சொல்லியபடி சித்தார்த் சித்தார்த் என்று வீடே அதிரும் வண்ணம் கத்தியவளை அடக்க வழியே இன்றி தவித்து போனாள் வசந்தி. உடனே தன்னோட மகனுக்கும் கணவனுக்கும் அலைபேசியில தொடர்பு கொண்டு விஷயத்த சொல்ல அடுத்த 10வது நிமிஷத்திலேயே அவங்க 2 பேரும் வந்தாங்க. அவங்க வந்ததை பார்த்த சங்கரி நேரா சித்தார்த் கிட்ட ஓடி போய் அவன் கைகளை பிடிச்சுக்கிட்டா. என்ன டார்லிங், என்கிட்ட சொல்லாமலேயே இங்க உங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டீங்க, நான் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவனுடைய சட்டையை பிடிச்சு குழஞ்சிட்டே பேச அவளை தட்டி விட்டான் சித்தார்த். அவளை தள்ளி நிறுத்திய சித்தார்த், நான் அணுவ பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு தானே ஆபீஸ்க்கு கிளம்பினேன், அவ வேலைக்காரி கிட்ட விட்டுட்டு நீ எங்க போன என்றான். என்னோட பாய் ஃப்ரெண்ட் சசி, உனக்கு தெரியும்ல சித்தார்த், அவனோட பர்த்டே பார்ட்டி கூப்பிட்டான், அதான் போனேன் அப்படின்னு தடுமாறிய குரல்ல சொல்ல அவ குடிச்சிருந்தத உணர்ந்த ஆண்கள் 2 பேருக்குமே முகம் சுழிச்சு போச்சு. அத என்கிட்ட நீ சொல்லிட்டு போயிருக்கணும் சங்கரி, குழந்தைய நான் வர்ற வரைக்கும் பத்திரமா பாத்துருக்கணும். வேலைக்காரங்க கிட்ட நீ பாட்டுக்கு கொடுத்துட்டு போயிட்ட, அவங்க அவ அழறத கூட கவனிக்காம ஹாயா டிவி பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. குழந்தை அழுது அழுது மயக்கம் போட்டுருச்சு. அதுக்கப்புறமா எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க, கொஞ்சம் இருந்தா அனு நம்மளை விட்டு போயிருப்பா தெரியுமா என்றான் மனவேதனையுடன். அதை கேட்ட பெத்தவங்க பதறி போனாங்க. என்ன சித்தார்த், எப்படி இப்படி சொல்ற? குழந்தைய இப்படியா அஜாக்கிரதையா விடுவாங்க அப்படின்னு வசந்தி புலம்பு. அதை கண்ட சங்கரி, அட விடுங்க ஆண்டி, இந்த குழந்தை இல்லாட்டி இன்னொன்னு பெத்து கொடுக்கறேன், உங்க பையனுக்கும் வயசு வாலிபமெல்லாம் இருக்கே, எனக்கும் அழகு இருக்கே அப்படின்னு தன்னோட உடலை வளைச்சு ஒரு மாதிரி சொல்லிட்டு, நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க ஆண்டி என்று அசிங்கமாக பேசினாள் சங்கரி. சிச்சி, இவருடன் பேசினா நமக்கு தான் அசிங்கம் அப்படின்னு உணர்ந்த சித்தார்த், உனக்கு இப்போ என்ன வேணும் வசந்தி, முதல்ல அதை சொல்லு என்றான். எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா சித்தார்த் அப்படின்னு குழஞ்சபடி கேட்க அவன் யோசிச்சான். அவளுக்கு இப்போ தேவை பணம், கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம் தான். ஆனா இப்போதான் தங்களுடைய மருமகளுடைய சுயரூபத்தை கண்டு அதிர்ச்சியில இருக்காங்க தன்னோட பெத்தவங்க. இனி பணம் தரமாட்டேன்னு சொன்னா இவ பேய் ஆட்ட ஆடுவா, அதை பார்த்து இன்னும் மனசு உடைஞ்சு போவாங்க தன்னோட பெத்தவங்க அப்படின்னு உணர்ந்த சித்தார்த் தன்னோட பாக்கெட்ல இருந்த செக் புக்ல ஒரு தொகையை எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தான். அவன் 2 லட்சம் எழுதி அந்த தொகையை பார்த்த பெத்தவங்களுடைய கண்கள் ஆச்சரியத்துல விரிஞ்சு போச்சு. என்னடா இவ்வளோ பணமா
அப்படின்னு வசந்தி வாய் விட்டே கேட்டா. என்ன ஆண்டி இதுக்கே வாயை பழக்கிறீங்க? என் சித்தார்த் நினைச்சா எனக்கு 10 லட்சம் கூட கொடுப்பார் இல்லையா டார்லிங் அப்படின்னு கேட்டபடி ஓகே பாய் பாய், என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி சிட்டாக பறந்துட்டா சங்கரி. இவ்வளோ தூரம் வந்தும் தான் பெற்ற குழந்தைய கூட பார்க்க தோன்றவில்லை அந்த மகராசிக்கு அப்படின்னு புலம்பனபடி நாம நல்லா ஏமாந்துட்டோன்னு நினைக்கிற ராஜன் என்று மனக்கசப்போடு சொன்னா வசந்தி. மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி.